நமஸ்காரம் எல்லாருக்கும். மணி 8 ஒரு 2 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம். Yeah, எல்லா ராத்திரியும் I hope everyone had a good Yajurveda Upakarna. Bala, recording for reminder. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கௌரி. காலை வணக்கம். வணக்கம் மாமி. குட் மார்னிங். நமஸ்காரம். கோலம் அழகா இருந்தது பாட்டோட. தேங்க்ஸ் மாமி. தேங்க்யூ. உங்களுக்கு வரலட்சுமம் உண்டா? ஆத்துல வழக்கம் இல்லைங்க, அதனால கோலமா போட்டாச்சு. ஓகே ஓகே சரி சரி. எல்லா இடத்துலயும் வரலட்சுமி அழகா கொண்டாடினேல. ரெண்டாவது உண்டு, ஆனா கிராண்டாவே பண்ணுவேன் நானு. ஓ வெரி நைஸ். ஆசைப்பட்டு பண்ணுவேன். குட் இந்த குட். வாட்டி என்னோட மதுரை இந்த அப்பா ஓ ஆள ஓம் சாந்தி. அதுல வெள்ளிக்கிழமை பூஜை மட்டும்தான். ஓ குட். அதுல கலத்தை வச்சு அலங்காரம் பண்ணி நல்லா பண்றது பிடிக்கும். வெரி நைஸ் வெரி நைஸ். லட்சுமி பூஜை கிடையாது, ரொம்ப பிடிக்கும். Yeah, fantastic. So, 8:02, let's start the session. நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு பக்தி சங்கல்பம். இந்த வார அஜெண்டா என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் வரி. ஸோ 176வது வாரம். We'll start with prayer. இதுக்கப்புறம் வாரம் ஒரு திருக்குறள்ல ரொம்ப அழகான திருக்குறள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் கெஸ்ட் க்ஷேத்திரம் செக்மெண்ட். லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம் 6 ஸ்டான்ஸா பார்த்துருக்கோம் இது வரைக்கும். 7வது ஸ்டான்ஸாவை இன்னைக்கு கவர் Bala, பண்ணலாம். 174. ஓ என்ன சொன்னேன், 7ன்னு சொல்லிட்டேனோ, சாரி. 6 சொன்னேன். 6 ஓகே 4. அண்ட் லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம் இன்னைக்கு 7வது ஸ்டான்ஸா. அதுக்கப்புறம் டயத்தை பார்த்துட்டு we will revise the remaining stanzas and we will end with முருகனந்தம். இதுதான் இந்த வாரத்துக்கான அஜெண்டா. ஸோ யா, நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னைக்கு யாரு பிரேயர் அண்ட் திருக்குறள் சொல்லணும் கௌரி? Start with Sai Lakshmi Mami. யா, நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம்மா. சொல்றேம்மா. சொல்லிடுங்க 2 times. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வெக்காமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இருந்து நம்ம வியாசத்தின் திருக்குறள் இல்லையா? ஸோ அதுல 4வது குறள் இன்னைக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புன்மையில் காட்சியவர். இன்னொரு தடவை, இளமென்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புன்மையில் காட்சியவர். ஸோ அதோட அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 ஹாஃபா பிரிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அர்த்தத்துக்கு. ஸோ இளமென்று வெகுதல் செய்யார் அது ஒரு ஹாஃப், புலம் என்ற புன்மையில் காட்சியவர் செகண்ட் ஹாஃப். அதாவது செய்யார் அப்படின்னாக்கா ஒரு செயலை செய்ய மாட்டார். என்ன செயல் அப்படின்னாக்க வெகுதல் செய்யார், ஆசைப்பட மாட்டார்கள். எதனால் ஆசைப்பட மாட்டார்கள்? இளமென்று வெகுதல் செய்யார், அதாவது தங்கிட்ட ஒரு விஷயம் இல்ல, ஒரு பொருள் இல்ல. அது எது வேணா இருக்கலாம். ஒரு பைசாவா இருக்கலாம், இல்லைனாக்கா ஏதாவது சொத்தா இருக்கலாம், இல்லைனாக்கா ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாமே. இளமென்று வெகுதல் செய்யார், தங்கிட்ட ஒரு பொருள் இல்ல, தான் வறுமையில இருக்கேன், ஆனா எனக்கு அதனால இன்னொருத்தர் பொருள் மேல நான் ஆசைப்பட மாட்டேன். செய்யார், அப்பேற்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டார். யார் செய்ய மாட்டார் அப்படின்னாக்க புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். அதாவது புலம் வென்ற அப்படின்னா அது டைரக்ட் மீனிங் தான் அது. ஸோ ஐம்புலன்களையும் அடக்கி எந்த ஆசைகளும் இல்லாமல், இந்த இடத்துல அடக்கிங்கிறத விட சீர்படுத்துதல் அப்படிங்கிறது இன்னும் அழகான அர்த்தம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அடக்கி ஆள்றது அப்படிங்கிறது ஒரு ஆளுமை திறன். சீர்படுத்துதல் அப்படின்னாக்கா, பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த அதிகாரங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விழையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, இந்த மாதிரி அத்தனை அதிகாரங்கள்லையும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை வச்சுண்டு புலன்களை சீர்படுத்துதல் அப்படின்னு வருது. ஏன்னாக்கா அந்த அதிகாரம் ஏன்னா அறத்துப்பால் இல்லையா?
ஸோ அறத்துப்பாலுங்கிற செக்மெண்ட்ல வெகாமைங்கிற அதிகாரத்துல வருது. ஸோ அப்படி இருக்கும்போது சீர்படுத்துதல்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு பொருளா இருக்கும். ஐம்புலன்களையும் சீர்படுத்தி புன்மையில் காட்சியவர்னு சொல்றார். அதாவது புன்மையில் காட்சி அப்படின்னாக்க குற்றமில்லாத அறிவு. அகைன் இந்த இடத்துல சீர்படுத்துதல்னு ஏன் சொல்றாருன்னு இப்ப சொல்றேன் நான். புன்மையில் காட்சினாக்க குற்றம் இல்லாத ஒரு அறிவு. என்ன அப்படின்னாக்க இந்த அறிவுங்கிறது பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம செய்யறோம் இல்லையா? அந்த நாலேஜை வச்சுண்டு என்னென்ன செய்யறோம்? இது என்னோடது, இது பிரத்தியாரோடது, இது என்னோட முயற்சியால வந்த ஒரு செயலோட ஆக்ஷன், இது பிரத்தியார் முயற்சியால அவருக்கு கிடைச்ச ஒரு பலன் அப்படின்னு பிரித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செயல் தான் புன்மையில் காட்சி. ஸோ யாரு பிறரோட பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார், தான் வறுமையில இருந்தாலும் தனக்கு அந்த பொருள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையிலையும் வெகுதல் செய்யார், பிறரோட பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். யார் அப்படின்னாக்க புலமென்ற புன்மையில் காட்சியவர். ஐம்புலங்களையும் சீர்படுத்தி ஒரு தீங்கு இல்லாத ஒரு அறிவால இருக்கக்கூடியவர் பிறரோட பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான ஒரு சின்ன அர்த்தம். ஸோ மாமி நீங்க 2 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இளமென்று வெகுதல் செய்யார், இளமென்று வெகுதல் செய்யார், புலமென்ற புன்மையில் காட்சியவர். புலமென்ற புன்மையில் காட்சியவர். நீங்க 2 டைம்ஸ் நீங்க சொல்லிடுங்க மாமி. இளமென்று வெகுதல் செய்யார், புலமென்ற புன்மையில் காட்சியவர். இளமென்று வெகுதல் செய்யார், புலமென்ற புன்மையில் காட்சியவர். பியூட்டிஃபுல். அடுத்த குறள் நம்ம we will continue learning in the next class. இப்போ அடுத்த செக்மெண்ட் கெஸ்ட் க்ஷேத்திரம். ஸோ போன வாரம் நான் இல்லை என்ன க்ஷேத்திரம் பார்த்தேன். அடுத்த ஸ்லைட் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் திருவெண்காடு. ஓகே, கிரிஜா மாமி இருக்காளா நம்ம கூட? இருக்கேனே. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி, ப்ளீஸ் ஓவர் டு யூ. ஓஎஸ் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் பார்த்த க்ஷேத்திரம் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் திருவெண்காடு, சீர்காழிக்கு அருகில் இருக்கிறது இந்த ஸ்தலம். அம்பிகை ஸ்ரீ பிரம்ம வித்யா நாயகி. இவள் பிரம்மனுக்கே உபதேசம் செய்த வித்யாவதி. தமிழில் ஈசன் பெயர் திருவெண்காட்டீசர். பல ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய ஸ்தலம். இத்தலம் வெள்ளெருக்கம் பூ நிறைந்த காடாக இருந்தது ஒரு காலத்தில். ஆக வெண்காடு என்று அழைக்கப்பட்டது. எனவே இங்கு உறையும் ஈசனும் திருவெண்காட்டீசர் என்று அறியப்பட்டார். வடமொழியிலும் ஸ்வேத ஆரண்யம் என்றால் வெண்காடு என்றுதான் பொருள். பட்டினத்தாரின் இயற்பெயரும் இதுதான். இப்பெருமான் பெயர்தான் அவர்கிட்ட இருந்தது. மிக பழமையான பெரிய ஆலயம். காசிக்கு நிகரான ஈசன் கோவில்கள் 6 என்கிறார்கள். திருவெண்காடு, திருவையாறு, திருவிடைமருதூர், திருவாஞ்சியம், சாயாவனம், மயிலாடுதுறை. இந்த ஆற்றில் முக்கியமான இந்த கோவில் முதன்மையாக இருக்கிறது. இக்கோவில் தனிச்சிறப்பு என்ன என்று கேட்டால் 3 தீர்த்தங்கள், 3 சுவாமி, 3 ஸ்தல விருட்சம். 3 தீர்த்தம் என்ன? சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். சுவாமி ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜ பெருமான், அகோரமூர்த்தி. தேவிகள் பிரம்ம வித்யா நாயகி, சிவகாம சுந்தரி, காளி. 3 விருட்சங்கள் என்னவென்று பார்த்தால் வில்வம், கொன்றை, ஆலமரம். இங்குள்ள ஆலமரத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது. அதை வணங்கி வழிபட்டால் 21 தலைமுறை பாவங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. காசியில் கூட முன்னோர்களை வழிபட 7 தலைமுறை பாவம் விலகும் என்கிறார்கள். ஆனால் இந்த கோவில் அதைவிட சிறப்பு. இந்த குளங்களில் நீராடுவது கங்கையில் குளிப்பதற்கு நிகர் என்கிறார்கள். இதனால் பல நோய்கள் குணமாகும் என்றும், குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் என்றும் சொல்கிறார்கள். காசியில் கயாவில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது போல் இங்கும் முறைப்படி வழிபாடு செய்து பூஜை செய்யலாம், நல்ல பயன் அடையலாம் என்பது கண்கூடு. இது புதன் ஸ்தலம். நவகிரகங்களில் புத பகவானின் புத்திகாரனான அவனின் ஸ்தலம். இங்கு பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. பிரார்த்தனை. புதன் சுபகிரகம். கல்வி, கேள்வி, ஞானம், கலை வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செல்வ அபிவிருத்தி போன்ற பலவற்றையும் அருளும் கிரகம் இவர். குழந்தைகளுக்கு கல்வி திறன், வாக்குவன்மை, புத்தி கூர்மை எல்லாம் சிறப்பாக விளங்கும் என்று பூஜை பரிகாரங்கள் செய்கிறார்கள். இங்கு பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம், குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்பதும் நம்பிக்கை.
பலிப்பீடம் சக்தி வாய்ந்தது, எனவே அதை தொடாமல் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிவபெருமான் மருத மரத்திலிருந்து சுயம்புவாக வந்துள்ளார். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மனுக்கே உபதேசம் செய்திருக்கிறார். 63 நாயன்மார்களின் மண்டபமும் உள்ளது. ஒரு சமயம் அரக்கன் ஒருவன், மருத்துவாசன் என்ற அரக்கன், ஈசனுடன் போர் புரிய வந்து எதிர்த்து வந்த நந்தி பகவானை தாக்கி காயப்படுத்தி விட்டார். இதனால் கடும் கோபம் கொண்ட பரமசிவன் தன் தலையில் 5ல் ஒன்றான அகோரமூர்த்தியின் தலையை எடுத்து ஆயுதம் ஏந்தி அகோரமூர்த்தியாக 8 கரங்களுடன் கோபமாக வந்து அந்த அரக்கனை வீழ்த்தி விட்டார். பின்பு ஜோதி ஸ்வரூபமாக நின்று விட்டார். காளியும் இங்கு 8 கரங்களுடன் இருக்கிறாள். இவரை வணங்கினால் பகைவர்கள், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு காட்சியளிப்பது அகோரமூர்த்தி. சாதாரணமாக லிங்கமாகத்தான் நாம் சிவபெருமானை பார்த்திருப்போம். இங்கு அவர் 8 கரங்களுடன் அளிப்பது மிகவும் சிறப்பு. விநாயகர், முருகன் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. பலருக்கும் இத்தெய்வம் குலதெய்வம். ஜோதிட சாஸ்திரப்படி புதன் தசை 17 வருடங்கள் இருக்கும் என்றபடி இங்கு 17 விளக்குகள் ஏற்றி பயிறு படைத்து பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள். தோஷங்கள் பரிகாரம் ஆகும் என்கிறார்கள். சிவபெருமானின் 64 வடிவங்களில் இங்கிருக்கும் வடிவம் 43வது வடிவம் என்கிறார்கள். 1008 கரணங்களில் நடனம் ஆடிய சிவபெருமான் இத்தலத்தில் நடனமாடியதால் இதை ஆதி சிதம்பரம் என்றும் சொல்கிறார்கள். நடராஜ பெருமானின் நடனமாடிய ஸ்தலத்தினால் இங்கு நடராஜ பெருமானுக்கு தில்லையை போல் குறிப்பிட்ட 6 நாட்களில் அபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. இது சக்தி பீடங்களிலும் ஒன்று என்று குறிப்பிடுகிறார்கள். பெருமான் திருவிழா நாட்களில் அழகாக வீதி வலம் வருகிறார் பக்தர்களுக்காக. இங்கு பிள்ளை இடுக்கி என்ற பெயரில் அம்மன் சன்னதி உள்ளது. ஒரு சமயம் திருஞான சம்பந்தர் இக்கோயிலை மிதிக்க தயங்கி நின்ற போது பெரிய நாயகி அம்மன் அவரை இடுப்பில் தாங்கி அழைத்து வந்தாள் என்கிறார்கள். அதனால் இந்த அம்மன் பிள்ளை இடுக்கி என அழைக்கப்படுகிறாள். இந்த அம்மனின் சன்னதியில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது தீவிரமான நம்பிக்கை. இங்கு ஸ்படிக லிங்கம் ஒன்றும் இருக்கிறது. இந்த கோவிலை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது எனலாம். 7 அடுக்கு கோபுரம் கொண்ட இக்கோவிலுக்கு சோழ, பாண்டிய, நாயக்க மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். சமயக்குறவர் 4வரும் பாடல் பாடியிருக்கிறார்கள். இங்கு மாசி மாதம் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடக்கும். நவராத்திரி, ஆடி மாத விழா என்ற வழிபாடுகள் பல இருக்கின்றன. பண்டிகை நாட்களில் மக்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார்கள். 500 லிட்டர் பால், 1500 லிட்டர் பன்னீரால் அபிஷேகம் நடக்கும். அப்போது பண்காட்டி படியாய தன் பக்தருக்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணிவக்கும் பெண்காட்டி பிறை சென்னி வைத்தான் திருவெண்காட்டை அடைந்து உய் மட நெஞ்சமே என்கிறார் திருநாவுக்கரசர். நாமும் போற்றலாமே இறைவனை. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. சூப்பர் மாமி, எக்ஸலன்ட் as usual. Exactly. வித்தியாசம் மாமி, ரொம்ப நல்லா இருந்தது வாரம். ஒரு வாரமும் சண்டே ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பில்கிரிமேஜா நம்ம. தேங்க்யூ. எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் பாக்கியம். our pleasure மாமி. Beautifully said. அங்க போயிட்டு வந்த ஒரு விஷயம் சொல்றேன். மாமி வந்து மண்டேவே முடிச்சுடுவா, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வந்து நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு. ஒரே நாள் தான் எடுத்துக்கிறா. பாவம். எல்லாம் செல்லுல இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமி. உங்களோட எடுக்கணும் இல்ல மாமி, செல்ல இருந்தா கூட எடுத்து பண்ணுமே, கோர்த்து கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் கொலேட் பண்ணி. இல்ல, ஒருத்தரே சொன்ன பாயிண்ட்ஸ்ல இல்ல, நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, சில பக்தர் சொல்லுவா, சில சாஸ்திரிகள் சொல்லுவா. எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இது சொல்றதா எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது எடுக்கிறதுக்கு. தேங்க்யூ. அதோட ஒரு தேவாரமும் ரிலேட்டட் தேவாரமும் ஒண்ணு எடுத்து படிச்சுடுவேன். எனக்கு அது ஒரு பாக்கியம். எக்ஸாக்ட்லி. பிள்ளை இடுக்கின்றதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. நீங்க அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த கோவில்லாம் இவ்வளவு பெருசு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சின்ன வயசுல போயிருக்கணும். இனிமே நீங்க எல்லாம் சின்னவாள்லாம் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. புதன் கஷேத்திரம் ரொம்ப விசேஷம். போயிட்டு அவன் சுபகிரகம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அனுகிரகம், ஒரு பில்கிரிமேஜ் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாரும். தேங்க்யூ மாமி. எனிவேஸ் பியூட்டிஃபுல்லி செட். வேற ஏதாவது பக்தாளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இருக்கா? இஃப் யூ வாண்ட் டு ஆட் அபார்ட் ஃப்ரம் திஸ், மேபி யூ கேன் கோ. நீங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா யூ கேன் ஷேர். ஓகே, ஓ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் இந்த வாரத்துக்கான கோவில் என்னங்கிறது பார்க்கலாம்.
Gauri, any clues you would like to provide? இது வந்து இந்த கோவில்ல வந்து மாணிக்க வாசகர் மண்டபம் இருக்கு. யாருக்காவது any idea? ஓகே, இந்த பிக்சரை நாங்க ஊரு சொல்லலாமா? சொல்லுங்க கோரி. யா ப்ளீஸ். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஒரு வாரம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ற மாதிரி எடுத்துருக்கேன். So that we can cover all the districts. Yeah. நடுவில் மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் டிராவல் பண்ணிட்டு புதுக்கோட்டை அறந்தாங்கியில் இருக்கு. ஓகே, இந்த பிக்சர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் குரூப்பில். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கேசஸ். என்னங்கிறது, இந்த கோவில் என்ன, அதோட விசேஷம் என்னங்கிறது நம்ம அடுத்த வாரம் சண்டே பார்க்கலாம். யா, நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம், ஆதி சங்கராச்சாரியார் எழுதினது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு 6 ஸ்டான்ஸாஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அப்படியே ஒரு ஸ்டான்ஸாவும் 2 times ரிவைஸ் பண்ணிட்டு we will go to the 6th stanza because we have time. ஸோ அடுத்தது யார் சொல்லணும் கௌரி? பேபி மாமி இருக்கேளா? நமஸ்காரம். இருக்கேஜி. உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லிடுறாரு. இதோட டியூன் மட்டும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் so that everybody can have an idea. श्रीमद् पयोनिधि निकेतन चक्रपाणे भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. श्रीमद्भयोनिधि निकेतन चक्रबाणे पाणे भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत चरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. श्रीमद् ஒரு சின்ன அப்டேட். யோகீஷ சாஸ்வத शरण्य भवाब्धिपोत. शरण्य அதாவது அவர் அடைக்கலம் கொடுக்க கூடியவர். சோ சரண்ய பவாப்திபோத, அவர் வந்து க்ஷீரசாகரத்துல இருக்காரு இல்லையா? சோ ஆப்தினாக்க சாகரம். சோ சரண்ய இந்த இடத்துல அடைக்கலம் கொடுக்க கூடியவர். श्रीमद्भयोनिधि निकेतन चक्रपाणे भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இன்னும் ஒரே ஒரு தடவை. श्रीमद्भयोनिधि निकेतन चक्रपाणे भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. Beautiful, mommy. Thank you. அடுத்த ஸ்டான்ஸா லதா சூரியன் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். எஸ் ப்ளீஸ். கேக்குறது இல்லையா? கேக்குறது மாமி. யா சொல்லுங்க. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி சங்கட்டிதாங்கிரி கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மீ லசல் குஜ சரோருஹ ராஜஹம்ச லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். இன்னொரு தடவை.
ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्ककिरीटकोटि सङ्घट्टिदाङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मीलसल्कुजसरोरुहराजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் கிரீட கோட்டி, அதுவும் டி இதுவும் டி, ட அது டி, அது மட்டும் வேற எதுவும் இல்லை, மற்றபடி எல்லாம் கரெக்டா இருந்தது. ஏன் இது மலையாளம் இல்லையா எனக்கு ஜாஸ்தி, அப்ப கிரீடா தான் வரும் மலையாளத்துல. எனக்கு எனக்கு புரிஞ்சது. பட் பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் நான் அந்த இதை வந்து சொன்னேன் ஆக்சுவலா, பிகாஸ் அங்க நிறைய எல்லாம் உண்டு அதுல. சோ அதனால அது சில சில வேர்ட்ஸ் எல்லாம் அந்த மலையாளம் ஆக்சென்ட். ஹிந்தில வந்து டா தான் இருக்குல்ல. ஆமா ஆமா, கிரீட கோட்டி அதுதான் சமஸ்கிருதத்துல இருக்கு. பட் மாமியோட டயலெக்ட்னால அது வந்து தட்ஸ் ஓகே, டோட்டலி ஃபைன். பட் மத்தவாழ்லாமும் வந்து கிரீட்ட கோட்டி அது வந்து பிகாஸ் அது மீனிங்கோட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். பிரம்மா, இந்திரன், ருத்ரன், மருத் அதாவது வாயு, சூரியன் அர்க்கனா சூரியன். சோ இவ அத்தனை பேரும் தன்னுடைய கிரீட்டத்தை கொண்டு போய் அவர் காலில் போய் போடுறாரு. ஏன்னா அந்த காலில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்காகவும் அங்கேருந்து வர வெளிச்சத்தை தன் தலையில ஏத்திக்கிறதுக்காகவும். சோ பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டி தாங்கிரி கமலாமல காந்தி காந்த, இது வந்து ஒரு வார்த்தை. ஸோ சொல்லும் போது கிரீட்ட கோட்டின்னு சொல்லும் போது இட் ஆட்ஸ் சம் ஒரு எஃபெக்ட் அந்த இடத்துல. அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் சொன்னேன் அந்த இடத்துல. மற்றபடி பியூட்டிஃபுல்லி செட் மாமி, ஆஸ் யூஷுவல். யா, தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணும்? மாதிரி நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். யா. संसार घोर गहने शरतो मुरारे मारोग्रभीकर मृग प्रवरार्तितस्य आर्तस्य मत्सर निताक निपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसार घोर गहने शरतो मुरारे मारोग्रभीकर मृग प्रवरार्तितस्य आर्तस्य मत्सर निताक निपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. Thank you. Third lineல மட்டும் again ஆர்த்தஸ்ய கரெக்ட், மத்சர நிதாக நிபீடிதஸ்ய, நிதாகல் அது மேபி எனக்கு தப்பா விழுந்திருக்கலாம் காதுல. பட் மத்சர நிதாக நிபீடிதஸ்ய. ஓகே, மத்சர நிதாக நிபீடிதஸ்ய. நிபீடிதஸ்ய கரெக்ட். அதாவது நிதாக அப்படின்னாக்க ஒரு வார்ம்த் அந்த இடத்துல, நிதாக நிபீடிதஸ்ய. யா, சோ அது மட்டும் தான் கரெக்ட். ஒரு தடவை சொல்லுங்க, நோ ப்ராப்ளம் ப்ளீஸ். ஓகே. संसार घोर गहने शरतो मुरारे मारोग्रभीकर मृग प्रवरार्तितस्य आर्तस्य मत्सर निदाग निपीडितस्य. ब्यूटीफुल. या, करेक्टा? करेक्ट. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. பியூட்டிஃபுல். மேபி நான் அடுத்த வாரத்துக்குள்ள தமிழ்லயும் அந்த நம்பர்ஸ் போடுறதுக்கு லெட் மீ ட்ரை ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன்னா. ஸோ அது இருந்தால் இன்னுமே சௌகரியமா இருக்கும் எல்லாருக்கும். பிகாஸ் எனிவேஸ் சான்ஸ்கிரிட் இஸ் ஃபைன், இங்கிலீஷ்லயும் ஓரளவுக்கு அந்த பார்ட்டிஷன்ஸ் எங்க பிரிக்கணும், ஸ்பிளிட் அண்ட் ஹெச் எல்லாம் கொடுத்துருக்கு. ஒன்லி திங் இஸ் தமிழ்ல அந்த நம்பர்ஸ் நான் போடுறேன். ஸோ பண்ணிட்டாக்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன் சொல்றது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் எல்லாருக்குமே. யா, பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லுங்க? ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். संसार कूपमदि घोरमगाधमूலம் சரியா தெரிய மாட்டேங்குது. நீங்க மேக்னிஃபை பண்ணிக்கலாம். நீங்க மேக்னிஃபை பண்ணிக்கலாம் ஆக்சுவலா அந்த டிஸ்ப்ளேவை. संसार कूपमति घोरमगाधमूलं सम्प्राप्य दुःख
दुःखशतसर्पसमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् இன்னொரு தடவை. संसारकूपमतिघोरमगाधमूलम् सम्प्राप्य दुःखशतसर्पसमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. Beautiful, beautiful. Thank Thank you, you. ma'am. அடுத்த stanza. நமஸ்காரம். ஒரே ஒரு நிமிஷம். Yeah. நீங்க இப்ப இந்த நம்பர் போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? Yes. இப்ப சன்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ல பார்த்தேன்னா அதுல நம்பரோட இருக்கு. அதை அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைட்டுக்கு போனேன்னா யூ வில் கெட் இட். அதான் நான் இப்ப பார்த்தேன். Sure, ma'am. It is available with the numbers. It is available. Beautiful, beautiful. We will make use of that. Yeah. Thanks. அடுத்தது மைதிலி மாமி. நமஸ்காரம் மேம். பாலா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. संसार सागर विशाल कराल काल नक्र ग्रह ग्रसन निग्रह विग्रहस्य व्यग्रस्य रागरसनोर्मिणि पीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् संसार सागर विशाल कराल काल नक्र ग्रह ग्रसन निग्रह विग्रहस्य व्यग्रस्य रागरसनोर्मिणि पीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बம். அடுத்தது மைத்திலி மாமிக்கு அப்புறம் யாராவது சொல்றவா இருந்தாலும் they can chant this. வேற யாராவது? நானும் சொல்ல வந்தேன். யாரு? பிரீதா மேம். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நெக்ஸ்ட் சீமா. சாரி, நெக்ஸ்ட் ஆனோ சேமா? சேம் இதே சொல்லுங்க. संसार सागर विशाल कराल काल नक्र ग्रह ग्रसन ग्रासना கரெக்டா சொன்னீங்க நீங்க. ओके. नक्र ग्रह ग्रसन निग्रह विग्रहस्य व्याघ्रस्य रागरसनो निबीडतस्य लक्ष्मी नृसिंहं मम देहि करावलम्बम्. Again, the third line la vyagrasya, the vyal kuril, the kuril vyagrasya ragarasanoor mini peeditasya. Okay, sir. One more time, please. Yeah. सागर विशाल कराल काल नक्र ग्रह ग्रसन निग्रह विग्रहस्य व्यग्रस्य रागरसनो निपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. Beautiful, mami. Beautiful. அடுத்த ஸ்டான்ஸா யார் சொல்லணும்? சாவித்ரி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி, இருக்கீங்களா? நமஸ்காரம்ப்பா. எஸ், சொல்லலாமா? யா ப்ளீஸ் சொல்லுங்க. संसार वृक्ष मगबीज मनंद कर्म सागासदं करणपत्र मनंग पुष्पम आरुक्य दुःख पलितं पददो दयालो लक्ष्मी नरसिंह मम देहि करावलम्बம். எல்லாமே கரெக்ட். செகண்ட் டைம் சொல்லலாமா? செகண்ட் லைன் மட்டும் ஷாகாஷதம், அது வந்து ஷாகா. ஓகே. ஷாகாஷதம். ஷாகாஷதம் கரணபத்ர. ஆமா, கரெக்ட். மனங்க புஷ்பம் ஆருக்ய துக்க பலிதம் பததோதயானோ லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். எஸ், இன்னும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து.
சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, சரியா கேட்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. சம்சார இன்னொரு விருக்ஷம். தடவை சொல்லவாப்பா? ஆமா ஆமா ஆமா. எஸ். संसार वृक्ष मग बीज मनंद कर्म शाखा सदम करणपत्र मनंग पुष्पम आरुह्य दुःख फलितं पददोदयालो लक्ष्मी नरसिंह मम देहि करावलंबम. பியூட்டிஃபுல் மாமி, குட். இது வரைக்கும் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். So யாராவது anyone wants to want to recap the entire thing, சும்மா ஒரு மேலோட்டமா சொன்னா போதும். என்னென்னலாம் பார்த்துருக்கோம், எப்படி எப்படிலாம் கம்பேர் பண்ணியிருக்க சம்சாரத்தை அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? ராஜேஸ்வரி மாமி நீங்க சொல்றீங்களா? இல்ல, இன்னைக்கு சொல்ற நிலைமையில இல்ல. சரி, எனக்கு த்ரோட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஒரு குட்டி ரீகேப். ஏன்னாக்கா அடுத்த ஸ்டான்ஸா வந்து இந்த ரீகேப்போட பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக. தட்ஸ் வை நான் நேராக 7th போகாம 1 to 6 பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே போனேன் இன்னைக்கு. ஸோ ஒரு ஸ்டான்ஸாலையும் ஆதிசங்கராச்சாரியால் வந்து சம்சாரத்தை ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால லக்ஷ்மி நரசிம்மர் யாரு, அவர் பக்கத்துல யாரு இருக்கா, எங்க வசிக்கிறார் எல்லாம் பார்த்தோம். அடுத்த ஸ்டான்ஸால யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து சரணாகதி பண்றதுக்காக வரா, கிரீட்டத்தை தூக்கி வைக்கிறா காலில் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து 3வது ஸ்டான்ஸாலேருந்து சம்சாரம் அப்படிங்கறத வந்து ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சம்சார கோர ககனே, அது ரொம்ப டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அங்க இருக்கிற மிருகங்கள்டேருந்து என்ன காப்பாத்து. அந்த மிருகங்கள் தான் நம்மளுடைய இந்திரியங்கள்னு சொல்லி அது என்ன கஷ்டப்படுத்துறது, அதுல இருந்து என்ன காப்பாத்து. லக்ஷ்மி நரசிம்மா மம கராவலம்பம் தேகி, உன் கையால என் கையை பிடிச்சு என்ன அதுல இருந்து தூக்கி விடு, காப்பாத்து, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு 3வதுல சொல்றாரு. அடுத்தது சம்சார கூப்பம்னு சொல்றாரு. கூப்பா அப்படின்னாக்க ஆழமான ஒரு கிணறு, அதி கூப்பம் அப்படின்னு ஆழமான ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ள பாம்பு நிறைய இருக்கு, அதனால எனக்கு துக்கம் நிறைய வருது, அதுல இருந்து என்ன காப்பாத்துப்பா, உன் கையை பிடிச்சு, உன் கையால என் கையை பிடிச்சு தூக்கு, உன்கிட்ட நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு 4வது ஸ்டான்ஸால. அடுத்தது சம்சார சாகரம்னே சொல்லிட்டார். அது வந்து சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய கடல், விஷால சாகரம், ஒரு பெரிய கடல். அதுல வந்து எனக்கு நீ வந்து படகா வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்னை காப்பாத்து. பிகாஸ் அங்க வந்து முதல்ல இருக்கு, முதலையால கஷ்டம், முதலைக்கை கஷ்டம், அந்த முதல்ல வந்து எனக்கு ரொம்ப படுத்துறது அங்க. ஸோ எனக்கு படகா வந்து என்னை வந்து நீ காப்பாத்து அப்படின்னு 5th ஸ்டான்ஸால. அடுத்த ஸ்டான்ஸால வந்து சம்சாரம் ஒரு விருட்சம், சம்சார விருட்சம் அகபீஜம் அனந்த கர்ம, அது ஒரு பெரிய விருட்சம். ஆனா அது விருட்சம் வந்து சாதாரண விருட்சம் இல்லை, அது வந்து ஒரு விஷ விருட்சம். அதுல இருந்து பிரான்ச்சஸ்ல இருந்து வர ஃப்ளவர்ஸ்ல இருந்து வர ஃப்ரூட்ஸ் பாய்சனஸ் ஃப்ரூட்ஸ், அதை எடுக்கிறதுக்காக நான் மாட்டுக்கு மேல போயிட்டேன், கீழே பொத்துன்னு விழுறேன், கையை பிடிச்சு என்னை காப்பாத்து அப்படின்னு 6வது ஸ்டான்ஸால. ஸோ ஒரு ஸ்டான்ஸாலையும் சம்சாரம் அப்படிங்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸை வந்து ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அதுல என்ன கஷ்டங்கள்லாம் வருது, அதால என்ன கஷ்டங்கள் வருது, அதுல இருந்து என்ன காப்பாத்து, பிகாஸ் எனக்கு துக்கம் இருக்கு, அதுல எனக்கு கஷ்டம் வருது அதுல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிண்டே வர்றார். ஒரு ஸ்டான்ஸாலையும் மம கராவலம்பம் தேகி, உன் கையால என் கையை பிடிச்சு என்னை தூக்கி காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஒரு ஸ்டான்ஸாலையும் ஒரு ஸ்ட்ரக்சர்டா நம்ம பார்த்துட்டு வரோம். 7வது ஸ்டான்ஸா அகெயின் இட்ஸ் a very beautiful ஸ்டான்ஸா. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். அடுத்த ஸ்லைட். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், பிகாஸ் ரொம்ப பெரிய வார்த்தைகள் இதுல. संसार सर्पघन वक्त्र भयोग्र तीव्र दंष्ट्राकराल विषधक्त दग्ध विनष्ट मूर्ते नागारिवाहन सुधाब्दि निवास शौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. இன்னொரு தடவை. संसार सर्पघन वक्त्र भयोग्र तीव्र दंष्ट्राकराल विषधग्ध विनष्ट मूर्ते नागारिवाहन सुधाब्धि निवास शौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்
2 லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வார்த்தை பிரிச்சிருக்கு. சம்சார சர்ப்ப கன வக்ர பயோக்ர தீவிர தம்ஷ்ட்ரா கரால விஷதக்தி வினஷ்ட மூர்த்தே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லயே சம்சார சர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டார். சம்சாரம் ஒரு சர்ப்பத்தோட கம்பேர் பண்றார். ஸோ மீனிங் பார்த்தோம்னா, லக்ஷ்மி நிருசிம்மா மம கராவலம்பம் தேகி, உன்னோட கையால என் கையை பிடிச்சு என்னை காப்பாத்து. எதுலேருந்து காப்பாத்து? இந்த சர்ப்பத்திலேருந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிறார். சம்சார சர்ப்பம், சம்சாரம் ஒரு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே. சம்சார சர்ப்ப, ஸோ அதோட ஸ்பிளிட் பார்த்துடலாம். சம்சார சர்ப்ப கனவக்திர பய உக்ர தீவிர தம்ஷ்ட்ர. ஸோ அதாவது சம்சாரம் இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகம், சர்ப்பனாக்க பாம்பு, கன வக்திர அது வக்திர அப்படின்னாக்க முகம். அந்த முகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க பய உக்ர, அது ரொம்ப அந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கொடூரமான அந்த முகம் இருக்கக்கூடிய ஒரு நாகம். அந்த சர்ப்பத்துக்கிட்டே இருந்து கன, அதுல இருந்து என்னை காப்பாத்து, அதை அழிச்சுடும், அதை வந்து நீ வதம் பண்ணிடும், சம்ஹாரம் பண்ணிடும். சம்சார கன வக்திர, கன வக்திர பய உக்ர தீவிர தம்ஷ்ட்ர. தீவிர அப்படின்னாக்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒண்ணு. என்னது ஷார்ப்பா இருக்கான் அப்படின்னாக்க தம்ஷ்ட்ர, அதோட நச்சு பல்லு இருக்கு இல்லையா, இந்த ஃபேங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதுலேருந்து என்ன வரும்? விஷம் வரும். கரால கராலனாக்க ரொம்ப டெரிபிளான ஒரு விஷம். விஷனாக்க விஷம், ஒரு நச்சு. அந்த நச்சு என்ன பண்றது? தக்த வினஷ்ட மூர்த்த. இந்த இடத்துல மூர்த்த அப்படின்னாக்க மூர்ச்சை அடையிறது, அதாவது மயக்கம் போட்டு விழற ஒரு செயல். மூர்ச்சை அடையிறது. அந்த விஷத்தால எனக்கு, அந்த விஷம் காத்துல பட்டாலே எனக்கு மூர்ச்சை ஆயிடுறது. அந்த விஷம் என் உடம்புல பட்டா அந்த தீக்கிறது அந்த விஷம் என்ன? தக்த, அதாவது அந்த சூடு பட்டா உடம்பு தீஞ்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷம். அது பட்டாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வினஷ்ட மூர்த்தி, அது பட்டாலே அந்த கஷ்டம். அதனால எனக்கு வந்து வினஷ்ட, அதாவது எனக்கு வந்து என்ன வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டப்படுத்துறது. மூர்ச்சையை அடைஞ்சு போயிடுறேன் வேற நான் அதுல. ஸோ அந்த சர்ப்பத்துக்கிட்டேந்து என்னை காப்பாத்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றார். அடுத்த லைன்ல யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்தணும் இல்லையா, காப்பாத்த போறது யாரு? லக்ஷ்மி நிருசிம்மர் தான். ஆனா இந்த இடத்துல யூனோ தி கம்பேரிசன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நாகாரி வாகன, வாகனனா ஒரு வாகனத்துல வரக்கூடிய ஒருத்தர். எதுல? நாகாரி அப்படின்னாக்க சர்ப்பத்தோட எதிரி. இன்டைரக்ட் கருடன்னு பிரயோகம் இல்லாம சர்ப்பத்தோட எதிரி, நாகாரி வாகன, அதுல வரக்கூடியவனே. ஏன்னா பிகாஸ் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் விஷ்ணு, லக்ஷ்மி நிருசிம்மரும் விஷ்ணுவோட அவதாரம். ஸோ அதனால அதுல வரக்கூடிய ஒருத்தனே, நாகாரி வாகனத்துல கருடன் மேல வரக்கூடியவனே. அதாவது அகெயின் இந்த அடுத்த வார்த்தையும் சுதா அப்தி நிவாச. இந்த அப்தி நிவாச அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாலே 2 தடவை வந்திருக்கும் அது. இன்ஃபேக்ட் அப்தி அப்படின்னாக்க ஓஷன், நிவாசம்னா அதுல வசிக்க கூடியவனே. இந்த சுதா அப்தி, இந்த இடத்துல மில்கி ஓஷன் சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லாம சுதா அப்படின்னாக்க நெக்டர், மகரந்தம் இருக்கக்கூடிய, மகரந்தமே கடலா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வசிக்க கூடியவனே. ஏன்னா மகரந்தம் அப்படிங்கிற வார்த்தையே இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காருனாக்கா எனக்கு தோன்றது அப்படின்னா, முன்னாடி லைன்ல வந்து தக்த வினஷ்ட மூர்த்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தக்த அப்படின்னாக்க இந்த சூடு, அந்த ஸ்கார்ச்டு, அந்த தீண்டினத்தினால எனக்கு அந்த உடம்பு பாகம் வந்து தீஞ்சு போயிருக்கு இல்லையா. ஸோ மகரந்தம் வந்து நிறைய மெடிசினல் குவாலிட்டிஸ் உண்டு. ஸோ அதுல ஒரு குவாலிட்டி வந்து சூதிங் எஃபெக்ட். ஸோ அந்த இடத்துல வசிக்கக்கூடியவனே நான் அங்க வந்துடுறேன், நான் அங்க வந்து சரணாகதி பண்ணிக்கிறேன். ஷௌரே அப்படின்னாக்க அகெயின் மகாவிஷ்ணுன்னு ஈஸியா சொல்லிடலாம் நம்ம. ஷௌரி இஸ் ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் மகாவிஷ்ணு. ஆனா பர்டிகுலர்லி த நேம் ஆஃப் கிருஷ்ணா, வசுதேவனுடைய பையன் ஷௌரே அப்படின்னு வருது. ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த மீனிங்க்கும் இந்த இடத்துல வந்து ஏன் கிருஷ்ணர் ஷௌரேன்னு ஏன் அவரை கூப்பிடுறோம்? எனிதிங் கேன் யூ கோரிலேட் or bring to a conclusion? இனி உங்களுக்கு ஏதாவது? இல்ல அந்த இது கடல், இந்த பால் கடைஞ்ச இது அமிர்தம் அங்க கிடைக்கிறது இல்லையா, அத வந்து கம்பேர் பண்ணி மகாவிஷ்ணுன்னு
ஒருவேளை சொல்றாரா இருக்கும் வந்து ஓகே. அந்த நான் ஏதோ ஒரு ஓஷன் க்ளூ வசுதேவனோட பையன்னு சொல்லிட்டேன். சோ அது அர்த்தமும் கரெக்டான அர்த்தம் தான். பிகாஸ் அங்க அமிர்தம் இருக்கு. அந்த பாம்பு கொத்தினாக்க எனக்கு அங்க போனா எனக்கு மருந்து கிடைக்கும். அவர் என்ன காப்பாத்திடுவாருங்கிறதெல்லாம் ஓகே. இந்த ஷௌரேங்கிற வார்த்தையை அவர் ஏன் பர்டிகுலரா யூஸ் பண்றாரு? கிருஷ்ணர் காளிங்க நர்தனம் பண்ணாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ அது லக்ஷ்மி நரசிம்மரா எல்லா இடத்துலயும் அவர் தான் ஹீரோ. எல்லா ஸ்டான்ஸாலையும் லக்ஷ்மி நரசிம்மர் மம கராவலம்பம் தேகின்னு தான் சொல்றாரு. ஆனா சோ ஏதாவது படகுன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. ஓஷன்னா எனக்கு படகு, கிணத்துல விழுந்தா கையை பிடிச்சு என்ன தூக்கி விடு, மேல இருந்து கீழே விடுறேன்னு கையால என்ன காப்பாத்து, மரத்துல இருந்து விழர்ச்ச அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது இந்த இடத்துல பாம்பு, விஷம், கருட வாகனத்துல இருக்கக்கூடியவர், மகரந்தமே என்ன சொல்றது, படுக்கைய அந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய அங்க வசிக்கக்கூடியவர் ஷௌரே அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அவர் காளிங்கன் வதத்தை சொல்றாரு. பிகாஸ் சம்சார சர்ப்ப கணன் சொல்லிட்டாரே, வதம் அங்கேயே வதம் வந்துடுறது. கணனாக்க வதம், அங்க சம்ஹாரம் வந்துடுறது. ஸோ சர்ப்பத்தை வதம் பண்ணத்தினால இந்த இடத்துல ஷௌரேன்னு அவர் மேபி யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் தட் இன் டு திஸ் பர்டிகுலர் ஸ்டான்ஸா. இந்த காளிங்க நர்த்தனம், காளிங்க வதம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு திருவிளையாடல் இருக்கு இல்லையா, ஸோ மேபி அதை ரெஃபரன்ஸா வச்சு கூட அவர் எழுதியிருக்கலாம். அதனால இந்த வார்த்தை ஷௌரே அப்படின்னு வருது இந்த இடத்துல. ஸோ அப்பேற்பட்ட இந்த கொடூரமான பாம்புல இருந்து என்னை காப்பாத்து லக்ஷ்மி நரசிம்மா மம கராவலம்பம் தேஹி, உன் கையால என் கையை பிடிச்சு என்னை காப்பாத்து, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன். அந்த சுதாப்தி நிவாசன், அந்த அங்கேயே வந்துடுறேன் நான், ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிட்டு என்னை காப்பாத்து, எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த இடத்துல ஆதிசங்கராச்சாரியார். பகவத் பாதால் அப்படிதான் வேண்டிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங் பார்த்தோம்னா ரொம்ப அழகா சேரும் இந்த இடத்துல. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் தட் இன் டு யுவர் நோட்டீஸ். ஸோ இதை ஒரு 2 times நம்ம சொல்லலாம். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க மாமி, ஒரு ஸ்பிளிட் பார்த்துடலாம் அப்படியே நம்ம அதுல. மாமி மாமி நமஸ்காரம் இருக்கேளா? ஓகே கௌரி, அடுத்தது யாரு? நான் சொல்லட்டுங்களா? திரிபுர சுந்தரி, குட் மார்னிங். संसार सर्व कनवक्त्र भयोग्र तीव्र दंशा कराल विषदक्त विनष्ट मूर्ते नागारि वाहन सुदाप्ति निवास सौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलंपम्. संसार सर्व कनवक्त्र भयोग्र तीव्र तंशाकराण विषदक्त विनष्ट मूर्ते नागारि वाहन सुदाप्ति निवास सौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम्. பியூட்டிஃபுல். ஷௌரே, அது ஷௌரே தேர்ட் லைன்ல ஷௌரே. சௌரே, ஓகே. சோ பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறதுனால, ராஜேஸ்வரி மாமி would like to add anything? நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ஜஸ்ட் இதை சொல்றேன். சம்சார சர்ப்ப கண வக்ர பயோக்ர தீவிர தம்ஷா கரால விஷதக்த மூர்த்தேஹே நாகாரி வாகன சுதாப்தி நிவாச ஷௌரே லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். பியூட்டிஃபுல். அதுதான் ஆக்சுவலா அடுத்து சொல்ல வந்தேன். நம்ம ஸ்பிளிட் பார்த்துடலாம். பிகாஸ் இன்னைக்கு இட்ஸ் நியூ ஸ்டான்ஸா இல்லையா, ஏன்னா ஒரு தடவை நம்ம ஸ்பிளிட் பார்த்துட்டு we will chant. ஸோ அடுத்தது யார் சொல்லணும் கௌரி? நிறைமதி மாமி நமஸ்காரம். நம்ம வேர்ட் பை வேர்ட் ஸ்பிளிட் பார்த்துடலாம் மாமி, பிகாஸ் ஃபார் அதர்ஸ் ஆஸ் வெல் இன்னும் புது ஸ்டான்ஸாங்கிறதுனால. संसार संसार सर्प सर्प घन கனவக்திரன்னு இருக்கும். அதாவது பிரிச்சுக்கலாம். கன ஒரு வார்த்தை, வக்திர ஒரு வார்த்தை. சோ அந்த ஸ்பிளிட் கன 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 வக்திர பயோக்ர பயோக்ர தீவிர தீவிர. அதாவது அதுமே பய உக்ர தீவிர, அதுதான் ஸ்பிளிட் அந்த இடத்துல. சோ சேர்த்து சொல்லும்போது பயோக்ர தீவிர. ஓகே. சம்சார சர்ப்ப
சம்சார சர்ப்ப கன கன வக்ர பயோக்ர தீவிர வக்ர பயோக்ர தீவிர தம்ஷ்ட்ரா கரால தம்ஷ்ட்ரா கரால விஷதக்த விஷதக்த வினஷ்ட வினஷ்ட மூர்த்தேஹே மூர்த்தேஹே தம்ஷ்ட்ரா கரால விஷதக்த தம்ஷ்ட்ரா கரால விஷதக்த வினஷ்ட வினஷ்ட மூர்த்தேஹே மூர்த்தே வினஷ்ட மூர்த்தேஹே நாகாரி வாகன நாகாரி வாகன சுதாப்தி சுதாப்தி நிவாச நிவாச ஷௌரே ஷௌரே நாகாரி வாகன நாகாரி வாகன சுதாப்தி சுதாப்தி நிவாச நிவாச ஷௌரே ஷௌரே லக்ஷ்மீ நிருசிம்ம லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். மம தேஹி கராவலம்பம். எஸ், இப்போ நீங்க அட்டெம்ப்ட் பண்றல மாமி. ஓ ஷியோர் ஷியோர். யா. संसार सर्पन घनवक्त्र भयोग्र तीव्र दंष्ट्रा कराल विषदक्त विनष्ट मूर्तेः नागारिवाहन सुदाप्ति निवास शौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसार सर्प घनवक्त्र भयोग्र तीव्र दंष्ट्रा कराल विषदक्त विनष्ट मूर्तेः नागारिवाहन सुदाप्ति निवास शौरे लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம். பியூட்டிஃபுல் மாமி, பியூட்டிஃபுல். தேங்க்யூ. இதுதான் வந்து 7வது ஸ்டான்ஸா. ஸோ இந்த இடத்துல சின்ஸ் வி brought in காளிங்கன் வந்ததுனால யாருக்காவது வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? காளிங்க நர்த்தனம் ஊத்துக்காடு எழுதியிருப்பாரு இல்லையா தில்லானா, அதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸப்ட். அதாவது நீல மனோகர ஜால விபூஷண நிரத சலந்தர புஜங்க நர்தன. அதாவது கிருஷ்ண பரமாத்மா அவன் மேல ஆடுறாரு இல்லையா, அவனை கூப்பிடுறச்சவே வந்து நீல மனோகர, ரொம்ப அழகா வசீகரமா நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன், ஜால விபூஷண ஜாலம் பண்ணிட்டு எல்லாரையும் மயக்கின்னு இருக்கான். நிரத சலந்தர புஜங்க நர்தன, அதாவது அவன் அந்த பாம்பு மேல டான்ஸ் ஆடின்னு இருக்கான் கண்டினியூஸா. அதாவது ஸ்திரமான ஒரு சர்ஃபேஸ்ல நர்தனம் ஆடுறதும், அந்த பாம்பு இட்ஸ் ஆல்வேஸ் மூவிங் இல்லையா. நிரத சலந்தர புஜங்க நர்தன, அந்த எவர் மூவிங் அந்த பாம்பு மேல இவர் டான்ஸ் ஆடின்னு இருக்கார். நீரஜ தடாகம் அதிக மிருதுள பத நிகட தரங்க துங்க தாடங்க, அதாவது அந்த தடாகத்துல இவன் பாம்பு ஆடுறது, அதனால தண்ணியும் எல்லா பக்கமும் சுழண்டு சுழண்டு அடிக்கிறது. அந்த இடத்துல மிருதுள பத ரொம்ப சாஃப்டான இந்த பாதம் வச்சுண்டு யூனோ ஹி இஸ் டான்சிங் யூனோ நிறுத்தக நிறுத்தக தாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த ஸ்டான்ஸா இருக்கும். I just wanted to bring it to your notice. You will really enjoy, you can visualize this, you know. நீல மனோஹர ஜால விபூஷண நிரத சலஞ்சல புஜங்க நர்தன நீரஜ தடாகம் அதிக மிருதுள பத நிகட தரங்க துங்க தாடங்க நிறுத்தக நிறுத்தக தாம். எவர் மூவிங் அந்த பாம்பு மூவ் ஆகுறதுனால தடாகத்துல இருக்கிற நீரும் சேர்ந்து மூவ் ஆகுது, அந்த நீர் மேல அடிக்கிறது, பாம்பு மூவ் ஆயின்னு இருக்கு. இந்த சூழல்ல இட்ஸ் நாட் அ ஈஸி சிச்சுவேஷன் ஃபார் டான்சர்ஸ் இல்லையா. அந்த இடத்துல மிருதுள பதம் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு பாதத்தை வச்சுண்டு இவர் வந்து நர்த்தனம் ஆடுறாரு. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் இட் யுவர் நோட்டீஸ். ஸோ காளிங்க நர்த்தனம் ரொம்ப அழகான ஒரு திருவிளையாடல். ஸோ யா, ஐ தாட் யூ வில் ஆல் என்ஜாய் தட். ஸோ இது வரைக்கும் 7வது ஸ்டான்ஸா வரைக்கும் we have seen. அதுலயும் அந்த தாளமும் சாஸ்திரிய முறைப்படி தாளம் தப்பாம ஆடுறார். எக்ஸாக்ட்லி.
அதாவது இட் இஸ் நாட் அன் ஏதோ வந்து இடம் இருக்கு நானும் ஆடினேன்னு ஆடல அவர். ஆக்சுவலா ரொம்ப அழகான இட்ஸ் பியூட்டிஃபுல் நிருத்தியம். யா அதை பத்தி நிறைய சொல்லறதுக்கு இருக்கு. அந்த ஒரு தில்லானா இஸ் லைக் the legendary Tillana, but yeah, it's a beautiful Tillana. Maybe உங்களுக்கு தெரியும்னா you can sing actually, Girija Mami. தெரியாது, நமக்கு தான் சான்ஸ்கிரிட்டே தகராறு. அருணா சாய்ராம் ரொம்ப அழகா பாடியிருப்பாத. Yeah. It was a cult favorite நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்துல. Maybe I will try to bring it to my memory. என்ன ஞாபகம் இருக்குன்னு ஞாபகம் தெரியல. Let me try. நீல மனோஹர ஜால விபூஷண நிரத சலஞ்சல புஜங்க நர்தன நீரஜ தடாக மதிக மிருதுள பத நிகட தரங்க துங்க தாடங்க நிர்த்தக தாம் தகதை திமித திமிதியத தகதா குஜனந்தரி தத. I think that will come. அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா வந்து யமுனா தடாக துங்க தரங்கம் ஹிமகரஸ்மினி தரமித சுபாங்கம் இதஸ்ததஸ்தர கருணாபாங்கம் எதிவர ஹிருதய சரோருஹ பிருங்கம் தினததில்லான திருகுதகிடதில்லான அலக சிந்தூர அலக ஸ்ருங்கார வதன கம்பீர ஊரகபன சஞ்சார நந்த சுகுமார நவநீத ததிச்சோர சந்த மணிஹார ஜலபவதி நுததீர நந்த சுகுமார நவநீத ததிச்சோர பச்சந்த மணிஹார ஜலபவதி நுததீர ஜய விஜயீ பவநந்த குமார விருஜ ஜன பரமானந்த கிஷோர கலீய நடனானந்த கம்பீர கருணாரசயுத பாவ ஷரீர. அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, ஜெய விஜயி பவ நந்தகுமாரா உனக்கு விக்ட்ரின்னு அழகா எழுதிருப்பாரு அந்த இடத்துல. ஜெய விஜயி பவ நந்தகுமார விருஜன பரமானந்த கிஷோர கலீய நடனானந்த கம்பீர கருணாரசயுத பாவ ஷரீர தீம் ததாம் ததீம் ததாம் ததை அப்படின்னு it goes on and on and on. It's a very huge stanza and it's a beautifully structured ஒரு தில்லானா அது. I think இந்த மாதிரி நேரத்துல அந்த தில்லானாவை கொண்டு வந்தா maybe I thought it's a very beautiful place we can all enjoy. So அதுதான் வந்து I just wanted to bring it to your notice. So 1 to 7 stanzas நம்ம பார்த்திருக்கோம். Any volunteer 1 ல இருந்து 7 கண்டினியூஸா சொல்றேளா? நான் ட்ரை பண்ணட்டுமா? ஓகே, சீதலா மாமி and நிறைமதி மாமி நீங்க 1 to 4 சொல்லுங்க. சீதலா மாமி மேபி 5 to 7. ஓகே ஃபைன். கேக்குறதா? யா கேக்குறது. ஓகே. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போஹீந்திர போகமநிரஞ்சித புண்ணிய மூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். எஸ், அடுத்த ஸ்டான்ஸா. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டி தாங்கிரி கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மீ லசத்குச்ச சரோருக ராஜஹம்ச லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். संसार घोर गहनी चरतो मुरारे मारोग्र भीग्र मृग प्रवरार्तितस्य आर्तस्य मत्सर निकाद निपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. அடுத்த ஸ்டான்ஸா நான் சொல்லட்டுமா? 1 to 4 நீங்க. சம்சார கூப மதிகோர மகாத மூலம் சம்ராப்ய துக்க சதசர்ப்ப ஒரு நிமிஷம் சதசர்ப்ப சசாமாகுலஸ்ய. அந்த லைன் மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. சம்பிராப்ய
சம்பிராப்ய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய. சத சர்ப்ப சமாகுலஸ்ய. ஓகே, சத சர்ப்ப. இந்த இடத்துல தமிழ்ல ஆக்சுவலி நான் தமிழ் தான் பார்த்து படிக்கிறேன். அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? சர்ப்ப இல்ல, ஆக்சுவலா கரெக்டா இருக்கு. ஓகே, நான் சான்ஸ்கிரிட் பார்த்து படிக்கிறேன். ஓகே, அதாவது மேபி சர்ப்ப அதுக்கப்புறம் ஒரு ஐஃபன் கொடுத்து சமாகுலஸ்யன் போட்டிருந்தா இன்னும் கரெக்டா இருந்திருக்கும் மேபி தமிழ்ல. ஓகே சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷ் கரெக்டான ஸ்பிளிட்ல இருக்கு. ஓகே ஓகே, நான் மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கிறேன். சம்சார கூப மதிகோர மகாத் மகாத மூலம் சம்பிராப்ய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய தீனஸ்ய தேவ கிருபான பதமாகதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அகைன் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கரெக்டா இருந்தது. தேர்ட் லைன்ல வந்து கிருபணா பதமாகதஸ்ய. ஓகே ஓகே, தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அதாவது கிருபண ஆபத ஆகதம், அதாவது ஆபத ஆகதம் எனக்கு ஆகத, அதாவது வந்துடுத்து. என்ன வந்துடுத்துனாக்க எனக்கு பயங்கரமான கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் வந்து கிருபணனாக்க கஷ்டம். அகெயின் ஆபதனாலும் வந்து கெலாமிட்டி, அதாவது எதிர்பாராத ஒரு கெட்ட சூழல் எல்லாம் வந்துடுத்து. அந்த சமயத்துல லக்ஷ்மி நிருசிம்ம மம கராவலம்பம் தேஹி அப்படின்னு சொல்றாரு. So again that's the third line of fourth stanza. Thank you mami. அடுத்த 3 stanza ஷீதலா mami. நமஸ்காரம். संसार सागर विशाल कराल काल नग्र ग्रह ग्रशन निग्रह विग्रहस्य व्यग्रस्य राग रसनोर्मि निपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. சரியா? அது கரெக்ட் தான். இது தேர்ட் லைன்ல மட்டும், அதாவது நிபீடித்தங்கிறது ஒரு வார்த்தை இந்த இடத்துல. அதாவது பீடி ஓகே, இந்த இடத்துல நிபீடித்தங்கிறது தான் ஒரு வார்த்தை. ஸோ ராக ரசனோர் மினி பீடி ரசனோர், அதாவது ராக ரசன உர்மி நிபீடிதஸ்ய. ஸோ சேர்த்து சொல்லச்சு ராக ரசனோர் மினி பீடிதஸ்ய. ராக ரசனோர்மினி பீடிதஸ்ய. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். संसार सागर विशाल कराल काल नग्र ग्रह ग्रसन निग्रह विग्रहस्य व्यग्रस्य राग रसनोर्मिनि पीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. சரியா? எஸ் கரெக்ட் கரெக்ட். ஓகே. 6 संसार वृक्ष मगबीजमनंत कर्म शाखाशतं करणपत्रम् अनंग पुष्पम आरुह्य दुःखफलितं पततो दयालो लक्ष्मी नृसिंह मम देहि करावलंबम. संसार वृक्ष मगबीज संसार वृक्ष मगबीज मनंत कर्म सागाशतं करणपत्रम् अनंग पुष्पम आरुह्य दुःख फलितं पततो दयालो. அது சமஸ்கிருதத்துல வந்து ஆமா ஆமா யா யா. லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். பியூட்டிஃபுல். 7th எஸ், இன்னைக்கு பார்த்தது. संसार सर्प घनवक्त्र भयोग्र तीव्र दंश्रा कराल विषदक्त विनष्ट मूर्तेः
नागारिवाहन सुदाप्ति निवास शौरे लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. சரியா? எஸ் எஸ். தேங்க்யூ சோ மச் பாலா சார். குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தரீங்க. நீங்கெல்லாம் வந்து you are spending your valuable time, அதனால we are trying to give our best. எங்களோட நீங்க தான் நிறைய valuable time spend பண்றீங்க. எங்க வீட்டு வாசல்ல இது கிடைக்குது பாருங்க. இது வந்து இட்ஸ் a real blessing. நீங்க இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் எங்க வாயில உச்சரிக்க வைக்கிறதுக்கு பெரிய ரொம்ப கோடி தேங்க்ஸ் உங்களுக்கு. அளவில்லாத brain child of Gauri. நாங்க வந்து ஜஸ்ட் அதுல வந்து என்ன சொல்றது, just running the show, but it's இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு பார்த்தப்ப எனக்கு வாயிலே நுழையல. நான் இத கேட்டு பார்த்தேன் ஒரு முறை, என்னால வாயிலே சொல்ல முடியல. அதுக்குதான் ஐ ஜஸ்ட் ட்ரைடு. அட்லீஸ்ட் ஒரு 10% சொல்ல வருதேன்னு சந்தோஷமா இருக்கு. ரியலி எல்லாருமே ரொம்ப அழகா சொல்றீங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் நீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க அந்த கிளாஸ்ல. we have people அதுதான் எங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ற தைரியம் வருது பாருங்களேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பேஸ் we are enjoying. சோ நாங்க என்ன தப்பு பண்ணாலும் you are not அது வந்து தப்புன்ற மாதிரி நினைக்காம கரெக்ட் பண்றீங்க. So lovely this is. Thank you. Thank you. Thank you so much. Yeah. So towards the end of the session, Murugan Anthem. Yara சொல்லணுமா கோரி? Did I miss anyone in the session today? ரெண்டு மூணு பேர் இருக்கா. உஷா மாமி இருக்கா. Okay. பூர்ணிமா மேம் இருக்கா. டாக்டர் பூர்ணிமா. யா, யாராவது அவ ரெண்டு பேர்ல இருந்து சொல்றீங்களா ஆந்தம் இன்னைக்கு? ஓகே கௌரி நீங்க சொல்லுங்களே. ஓகே. சிவகுஹ குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாத செந்தூ செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகம் முறை கந்தா செங்கதிர் மிக தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவமுனிவர பணி வீரா दाता करुण सुबोधा जय जय शंकर बालक मणिये तारक मंत्र विनोदा शिवमे 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். எல்லாருக்கும் thank you so much. நமஸ்காரம். The group is open for all. Thank you very much. Yeah, நமஸ்காரம். நமஸ்காரம் எல்லாருக்கும். லக்ஷ்மி நரசிம்மரோட கிருபை பரிபூர்ணமா கிடைக்கட்டும். லக்ஷ்மி நரசிம்மா நமஸ்காரம். லக்ஷ்மி நரசிம்மா. Yeah, thank you கண்டிப்பா கண்டிப்பா. Thank you very much. Thank you. Thank you very And much. maybe the group எல்லாருக்குமே open for all. உங்க feedbacks and anything you would like to place, you can please message in the group. Yeah. Thank you so much. Namaskaram. Thank you. Namaskaram.